வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பண்டிகை திருமண சீசனில் உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தினம் ஒரு பெயரை வைத்து மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விடுதலை போராட்ட வீரர் தீரர் சின்னமலை நினைவு நாளில் திருவுருவ சிலைக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் எம்பியுமான பிரிஜவல் வெரனாவுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை தாமதப்படுத்தாமல் குறித்த நேரத்தில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தாவிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவ சிகிச்சைக்காக குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே விமானத்தை சென்னையில் தரையிறக்கப்பட்டது. போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை பல்வேறு இடங்களுக்கு போலீஸ் வேனில் அழைத்துச் சென்ற டிரைவர் ராமச்சந்திரன் அபூர்வர் ஆகிறார். திருச்சியில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாட்டம். சிறப்பு பூஜை செய்து காவிரி தாயை பொதுமக்கள் வழங்கினர். திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் +1 மாணவன் பிணமாக மீட்பு. மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்து பள்ளி நிர்வாகத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட கவின் தந்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்க்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டது. பிரபல மலையாள நகைச்சுவை நடிகர் கலாபவன் நவாஸ் ஓட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு தினமும் சராசரியாக 8 இந்தியர்கள் நாடு கடத்தப்படுகின்றனர். தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று நயினார் நாகேந்திரன் சொல்வது உண்மைக்கு புறம்பானது. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அறிக்கை. அன்புமணி நடத்தும் பொதுக்குழு நடைப்பயணம் அனைத்தும் பாமகவிற்கு விதிகளுக்கு எதிரானது. கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. படிக்கும் காலத்திலேயே மாணவர்களுக்கு விவசாயம் குறித்து சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐஐடி மாநாட்டில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.